ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரங்கீஷ் எஃப்எக்ஸ் ட்ரேடர். ஸோ கோல்டோட கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டே 4th February. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஆச்சு, 11:56. ஸோ இன்றைக்கி கோல்டை பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து எந்த ஒரு பேட்டர்னுமே கிளியராக ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆல்ரெடி எப்பவும் போல் H4 பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்ட்லேயே இருந்துச்சு. அண்ட் H1 பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ சேம் கான்செப்ட், ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பு இம்பேலன்ஸும் H1லேயும் H4லேயும் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து செல் சைடு கொஞ்சம் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அண்ட் ஓவராலாக மார்க்கெட் இப்போ பை ட்ரெண்டில் இருக்கிறனால நம்ம பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 15 மினிட்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய எந்த ஒரு பேட்டர்னுமே கிளியராக ஃபார்ம் ஆகலை இது வரைக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிச்சு. 5 மினிட்ல எனக்கு எந்த ஒரு பேட்டர்ன் கிடைக்கல. 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் பை சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்காகவும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்தால் தான் பை சைடு மூவ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் எந்த ஏரியா அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு சப்போர்ட்டாக மாற்றும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியாவை வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2811.067. ஸோ இந்த ஏரியாவை கண்டிப்பாக மார்க்கெட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டை மாற்றுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ அந்த ஏரியாவுக்கும் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து இந்த சைட்லேருந்து பை ஜோனுக்கு போகிறதுக்கான ஒரு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணுற கேபிட்டல் பார்த்தீங்கன்னா $460. அண்ட் இந்த இடத்துல நான் 0.05 லாட் சைஸ் வச்சு ஒரு 5 லாட் சைஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5 லாட் சைஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக பை சைடு மூவ் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மார்க்கெட் கண்டிப்பாக மாற்றும். ஸோ இதுக்கு பின்னாடி வேறு அனலைசிஸ் இருக்குது. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு பார்த்து ட்ரா பண்ணேன் அப்படின்னோடனே எப்படி கரெக்டாக இதை ப்ரெடிக்ட் பண்ணி அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி வேறு அனலைசிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அனலைஸ் பண்ண அப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியுது 1 மினிட்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அண்ட் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை மார்க்கெட் இந்த இடத்துல எடுத்திருக்கு. கண்டிப்பாக மார்க்கெட் பை சைடு தான் போக போகுது. ஸோ என்னோட ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மாட்டிங்களா, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மாட்டிங்களா நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போஸ் நான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் அந்த அந்த என்னோடய ட்ரேடு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் கூட ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக் எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ரொம்ப ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.69 வந்துட்டு எனக்கு லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. பட் கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து பை சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:59 ஆச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் மார்க்கெட் பை சைடு மூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சொன்னது போல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பை சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த சொல்லியிருந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து பை சைடு போக ஆரம்பிச்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா 12:50. ஸோ இந்த டைமில் நமக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $49-50 கிட்ட ஓட ஆரம்பிச்சிருச்சு ப்ராஃபிட்டு. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே நம்மளோட அந்த 1 மினிட் ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிருச்சு. ஸோ 1 மினிட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் பை சைடு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு தெரியும் கண்டிப்பாக மார்க்கெட் பை சைடு அந்த இடத்துல போகும். அண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட்டை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் நான் இன்னும் ஹோல்ட் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரு $37-38 கிட்ட ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. இன்னும் நான் ஹோல்ட் தான் பண்ண போகிறேன். எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வந்துட்டு இந்த ட்ரேடை நான் ஹோல்ட் தான் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நம்ம நேற்று எடுத்திருந்த அந்த ட்ரேடை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே 5 February 9:19 ஆச்சு. ஸோ நேற்று நான் அந்த பை ஆர்டர் எடுத்திருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை நான் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போச்சுன்னா பை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்னல் குரூப்லேயும் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சிக்னல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி போட்டுட்டு நான் சொல்லியிருந்தேன் இஃப் ட்ரெண்ட் லைன் பிரேக்ஸ் கோல்டு பை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துல பை பண்ணி ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. எனக்கு நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் பை சைடு போயிட்டு அகைன் கீழே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா 2807 அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மார்க்கெட் பை சைடு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ நம்மளோட ட்ரேட் இப்போவும் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே வரைக்கும் மார்க்கெட் ரன்னிங்லேயே தான் இருக்குது. நம்ம பை ட்ரேடுக்கு கீழே மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ நம்மளோட ட்ரேட் இப்போவும் நம்மளோட ட்ரேட் வந்து என்ன இருக்குன்னா ஹோல்லே தான் இருக்குது. ஸோ நேற்று வந்துட்டு ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணவும் இல்லை, ட்ரேடு பார்க்கவும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ராட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு.
ஸோ வீடியோ போடுறதுக்காக என்னால் கரெக்டாக இருக்க முடியாது அப்படின்னால நேற்று நான் அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து கிட்டத்தட்ட எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2853.670. ஸோ நம்மளோட ஆர்டர் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ஆர்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா $1045 வந்துட்டு நம்ம ஆர்டர் வந்து ஓடிட்டுருக்கு. அதாவது 1045.46 வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டில் நம்மளோட ஆர்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம இது நேற்று எடுத்திருந்த அந்த ஆர்டர், ஓகேவா? ஸோ நம்ம நேற்று இந்த 1 மினிட் ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சி கொடுத்துட்டு இந்த பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா, ஸோ இந்த ட்ரேடை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க நம்ம சிக்னல் குரூப்பில் பார்த்து. ஸோ இந்த இடத்துல இருந்து பை எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் சைடே வரல, அந்த இடத்துலேருந்து பை சைடு மூவ் ஆயிடுச்சு கண்டினியூஸாக. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேடோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $1040 மேலே இப்போதைக்கு ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு, ஓகேவா? இந்த இடத்துல நான் இந்த ஆர்டர் தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:22 வெனஸ்டே February, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஆர்டர் தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையோட கண்டிஷன் படி அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து நியூ ஹை வச்சு போயிட்டே இருக்குது மார்க்கெட் வந்துட்டு. ஸோ கிட்டத்தட்ட 3000 போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னையோட அனலைசிஸ் எப்படி இருக்குது, இன்னையோட சிக்னல் எப்படி வருது, நம்ம சிக்னல் குரூப்பில் நான் போடுவேன். ஸோ சிக்னல் குரூப்பில் நான் போடுற ட்ரேட்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க, ஓகேவா? ஸோ நான் ட்ரெண்ட் லைன்லேருந்து எல்லாமே அதில் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு $1046 இன்றைக்கி ப்ராஃபிட்டு.